ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 25வது நாளுக்கான திருக்குறள் உழவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 24 அதிகாரம் நம்ம டீச் பண்ணி போட்டோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உழவுங்கிற அதிகாரம் 9th நியூ புக்கில் 3rd டேர்மில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திருக்குறள், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இதன் பொருள் பார்த்திங்கன்னா, உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் தொழிலின் பின் நிற்கின்றது. எனவே எவ்வளவுதான் துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது. அதாவது இந்த உலகத்தில் பல தொழில் செய்தாலும் உழவு தொழில்தான் முதன்மைன்னு சொல்கிறாங்க. எவ்வளவுதான் கஷ்டம் துன்பம் வந்தாலும் உழவு தொழிலே சிறந்ததுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இரண்டாவது திருக்குறள், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். அதாவது உழவு தொழிலை விட்டு பல தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் உணவுப் பொருட்களை தந்து தாங்கிறதால உழவு தொழில் செய்கிறவங்களே உலகத்தாருக்கு அச்சாணி ஆவார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மூன்றாவது திருக்குறள், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்று எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதன் பொருள், பிறர்க்காகவும் உழுது தாமும் உண்டு வாழ்பவரே உயர்ந்து வாழ்பவர். மற்றவர் எல்லாரும் பிறரை தொழுது அவர் தருவதை உண்டு தருபவர் பின்னே செல்பவர் ஆவர். என்ன சொல்கிறாங்கன்னா, உழவு தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் யாரையும் எதிர்பார்க்காம பிறர் சாப்பிட உணவு கொடுத்து தாமும் உண்டு வாழ்வாங்க. மற்ற எல்லா தொழில் செய்கிறவங்களும் தொழுது நிற்கிறாங்க. அதாவது உழவர்களை எதிர்பார்த்து நிற்கணும்னு சொல்கிறாங்க. நான்காவது திருக்குறள், பலகு உடை நீழலும் தம் குடை கீழ் காண்பர் அலகு உடை நீழலவர். இதன் பொருள், உழுவதால் தானிய வளமும் அதனால் அருளும் உடைய உழவர்கள் தம் ஆட்சியாளர்களின் குடைநிழலை அயலக ஆட்சியாளரின் கீழ் வாழும் மக்களும் விரும்பும்படி செய்வர். என்ன சொல்றாங்கன்னா, நெல்வளம் உடைய உழவர்கள் பல அரசர்களின் குடைநிழல்களை தன் குடைநிழலின் கீழ் மக்கள் விரும்பும்படி கொண்டு வருவார்கள்னு வள்ளுவர் சொல்றாரு. ஐந்தாவது திருக்குறள், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர். இதன் பொருள், தம் கையால் உழுது உண்ணும் இயல்பை உடையவர் பிறரிடம் சென்று கையேந்த மாட்டார். தம்மிடம் கேட்டு வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கவும் செய்வர். என்ன சொல்றாங்கன்னா, தன் கையால் உழவு தொழில் செய்து உண்ணும் இயல்பு உடையவங்க பிறரிடம் போய் கையேந்த மாட்டாங்க. தம்மிடம் கேட்டு வந்தவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கவும் செய்வாங்கன்று வள்ளுவர் சொல்றாரு. ஆறாவது திருக்குறள், உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. இதன் பொருள், எல்லா பற்றையும் விட்டுவிட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, உழவர்களின் கை உழாது தொழில் செய்யாம இருந்ததுன்னா எல்லா பற்றையும் விட்டு விட்டதாக கூறும் துறவிகள் கூட வாழ முடியாது. துறவிகளும் உழவரின் கையை எதிர்பார்த்துத்தான் வாழ வேண்டும்னு சொல்றாங்க. ஏழாவது திருக்குறள், தொடிப்புழுதி கௌசா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பழம் புழுதி கால் பழம் ஆகும்படி உழுது காயவிட்டால் ஒரு பிடி எருவும் இட வேண்டாமல் அந்நிலத்தில் பயிர் செழித்து விளையும். அதாவது ஒரு பழம் நிலத்துல இருக்கிற புழுதிய கால் பழம் ஆகும்படி உழுது அந்த நிலத்துல நல்லா காய விடணும். அப்படி காஞ்ச பிறகு ஒரு பிடி உரம் போடாம விவசாயம் செஞ்சோம்னா அந்த நிலத்துல பயிர் நல்லா செழித்து விளையும்னு சொல்றாங்க. எட்டாவது திருக்குறள், ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு. உழுவதை காட்டிலும் உரம் இடுவது நல்லது, நீர் பாய்ச்சுவதை காட்டிலும் களை எடுத்த பிறகு பயிரை காவல் செய்வது நல்லது. அதாவது உழுவதை காட்டிலும் உரம் இடுவது நல்லது,
நீர் பாய்ச்சுவதை காட்டிலும் களை எடுப்பது நல்லது. களை எடுத்த பிறகு அந்த பயிரை காவல் செய்வது மிகவும் நல்லதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. 9வது திருக்குறள். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லானின் ஊடிவிடும். இதன் பொருள், உழவன் தனது நிலத்தை நாள்தோறும் சென்று கவனிக்காமல் இருந்தால் அவனால் வெறுப்புற்று விலகி இருக்கும் மனைவி போல் அது விளைச்சலின்றி போய்விடும். என்ன சொல்றாங்கன்னா, நிலத்திற்கு சொந்தக்காரன் தினமும் அவனுடைய நிலத்தை போய் கவனிக்காம இருக்கிறது கணவன் மீது மனைவி வெறுப்புற்று பிரிவது போன்றது. அதுபோலதான் நிலத்தை கவனிக்காம விட்டா பயன் இல்லாம போயிடும், அதாவது வீணா போயிடும்னு வள்ளுவர் சொல்றாரு. 10வது திருக்குறள். இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும். இதன் பொருள், எம்மிடம் ஒரு பொருளும் இல்லை, வாழ வழியில்லை என்று கூறிக்கொண்டு சோம்பலாய் இருப்பவரை பார்த்து பூமித்தாய் கேலி புரிவாள். என்ன சொல்றாங்கன்னா, நிலம் இருக்கும்போது என்கிட்ட எந்த பொருளும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், வாழ வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சோம்பேறியாய் இருக்கிறவங்கள பார்த்து இந்த பூமித்தாய் கேலி புரிவாள்னு வள்ளுவர் சொல்றாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.